என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கார் அவர்னு பார்க்கலாம். ஒருத்தர் பேர் சுந்தா பாட்டி, இன்னொரு பாட்டி யாரு அவளுக்கு தெரிஞ்சவா. காஞ்சி பெரியவா கிட்டக்க அளவுக்கு அதிகமான பக்தின்னாக்க அப்படி ஒரு பக்தி அந்த சுந்தா சுந்தரமுக்கு. அடிக்கடி காஞ்சி பெரியவாளை சுவாமிகளை தரிசிக்க காஞ்சிபுரம் போவா. ஆனந்த வெள்ளத்தில் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. சன்னதியில் எதிரில் உட்காந்து நடுவா. மகான கண்குளிர பார்த்துட்டு இருப்பா. அதே சமயம் தியானமும் பண்ணிட்டு இருப்பா. எப்பவும் காஞ்சிபுரத்துக்கு போனால், ஸ்ரீமடத்துக்கு மகா பெரியவாளை தரிசனத்துக்கு போனாலும் ஒரு கூட ரோஜா பூவை கொண்டு தான் போவா. சும்மா எல்லாம் போகமாட்டா. சுந்தா சுந்தரம் அதுதான் அவளோட வழக்கம். ஒரு நாளைக்கு கூட நிறையா புதுசாக ரோஜா பூவை வாங்கிட்டு காஞ்சி மடத்துக்கு போகிறா. அப்போ அன்னைக்கு அவளோட ரொம்ப அவளுக்கு தெரிஞ்ச நெருக்கமான ஒரு பாட்டியும் கூட வந்தா. மகாபெரிவாளை தரிசிக்கிற போது வெறும் கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குச்சையில் ரவல் கொண்டு போன மாதிரி ஒரு சின்ன சீத்தா பழத்தை எடுத்துகிட்டு போகிறா. மகாபெரிவாளை பார்க்குறதுக்கு போய் லயலில் நின்னாச்சு. ஆளுக்கு தட்டில் மூங்கில் தட்டில் ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், விதவிதமான காஸ்ட்லியான பழங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. தரிசனம் போகிற வருஷம் மெதுவாக சரி பண்ணிட்டு இருக்கான் சிஷ்யன் ஒருத்தன். இந்த பாட்டி கையில் ஒரே ஒரு சின்ன சீத்தா பழத்தை பார்த்துட்டு, பாட்டி இந்த மாதிரி பழமெல்லாம் பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார், நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது, சாதாரணமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டு அவன் போயிட்டான். பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுத்து. என்னடா அது, நம்ம பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலான்னு நமக்கு முடிஞ்சது தானே நம்ம கொடுக்க முடியும், இதெல்லாம் பெரிய வாங்கிக்க மாட்டாளோ அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு அந்த சீத்தாப்பழத்தை எடுத்து தன்னோட புடவை தலைப்பில் சுற்றி வச்சுன்னுட்டா. தெரியாமல் வருஷம் போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சில பேருக்கு அவளோட குறைகள் எல்லாம் கேட்டுருக்கார். பிரசாதம் கொடுத்து அனுப்பின்னு இருக்கார். சுந்தா சுந்தரத்தோட முறை வந்தது. அவள் எப்பவும் கொண்டு வர மாதிரி மூங்கில் தட்டில் வச்சா ஒரு கூட ரோஜா பூவு, பிரசாதங்கள், மற்றதுகள்லாம் அவ்வளோதான். அவரோட திருப்தி ஆகிடுத்து, நகர்ந்துட்டா. அடுத்தது சீத்தாப்பழ பாட்டியோட முறை. கையெடுத்து கும்பிட்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா கன்னத்தில் போட்டுன்னுட்டு ஒரு மறுபடியும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு கையை நீட்டுறா பிரசாதத்துக்கு. மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கல. பிரசாதம் தாங்கோ பெரியவா அப்படின்னு பாட்டி பொறுமையாக கேட்குறா. புண்டகையோட பாட்டியை பார்த்துட்டு இருந்தார் திரிகால ஞானியான மகா பெரியவா. தன்னோட தரிசனம் முடிச்சதால சுந்தா பாட்டியும் சட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்கா. மகா பெரியவா பக்கத்தில் கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்கிறா. இந்த பாட்டி தெய்வத்தையே பார்த்துன்னு இருக்கா. கொஞ்ச நாழி மறுபடியும் பிரசாதம் கேட்டு கையை நீட்டுறா. ஆனால் மகா பெரியவா மறுபடியும் பிரசாதம் கொடுக்கல. முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்ட கொடு, அப்புறம் பிரசாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பாட்டிக்கு விறுவிறுத்து போச்சு. என்னது இது, நம்ம பழத்தை கேட்குறார், என்ன பழம் கொண்டு வர்றது இவருக்கு என் தெரியலையே. சீத்தாப்பழம் மகா பெரியவாளுக்கு எப்படி தெரியும், நம்ம தான் காட்டவே இல்லையே, ஒளிச்சு வச்சுன்னு இருக்கமே அப்படின்னு வேற தோன்றது. சட்டன்னு எடுத்து கொடுக்கணும்னு தோணலை பாட்டிக்கு. பெரியவாளை மறுபடியும் வரிசையில் நின்றுட்டு கொண்டு சிஷ்யனும் பாட்டியிட சொல்லி விட்டானோ அப்படின்னு ஒரு பயம் வேற. பாட்டிகிட்ட பகவான்கிட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்போ பகவான் கேட்குறார், நீ கொண்டு வந்தியே சீத்தாப்பழம், அதை முதல்ல எனக்காகத்தானே கொண்டு வந்த, அதை எனக்கு கொடு. புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கேட்டுட்டார் பெரியவா. பாட்டியோட முகத்தில் ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். பெரியவாளே கேட்கிறாரே, கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறா. அங்கே இருக்கிறவா எல்லாரும் பார்க்குறா, என்ன இது இப்படி சம்பாஷணை நடக்கிறது ரெண்டு பேருக்குன்னுட்டு ஒன்றுமே புரியல. மெதுவாக பாட்டி புடவை தலைப்பிலேருந்து சீத்தாப்பழத்தை எடுத்து பெரியவா தொடச்சிட்டு பெரியவா கிட்ட வைக்கிறா. பெரியவாளுக்கு சீத்தாப்பழம் பிடிக்காதுன்னு அவர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னான் சிஷ்யன். அவன் மட்டும் என் கண்ணில் பட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் தேடிட்டு இப்படியே நினச்சிக்கிட்டு தேடி பார்க்குறான். அவன் உங்கே கண்ணிலாக இல்லை, அவன் அவள் அப்ஸ்காண்டு.
பெரியவா என்ன பண்ணினா சீத்தாப்பழத்தை எடுத்தா பக்குவமாக அதை கொஞ்சமாக உடைச்சி அதை எப்படி உடைக்கணுமோ அது மாதிரி உடைச்சி கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுட்டார் ஒரு புல்லல் எடுத்து. அவ்வளோதான் பாட்டிக்கு. அப்படியே சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிட்டா பாட்டி. என்ன பேசுறது பேச கூட வரல பாட்டிக்கு. பிறகு அப்புறம் சொல்கிறா பெரியவா, ஆசையோடு நீ கொண்டு வந்த சீத்தாப்பழத்தை ஒரு வில்லல் எடுத்து நான் கண் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு சிரிப்பு வேற சிரிச்சார். இந்தா இப்போ தரேன் உனக்கு பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு பிரசாதத்தை நீட்டினார் மகா பெரியவா. சுந்தா சுந்தரமும் பாட்டியும் மறுபடியும் ஒரு தரம் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்தார் 2 பேரும். அடுத்தது அப்புறமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.